நீங்க எவ்வளவு தாராளமாய் தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு தாராளமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கடன் பிரச்சனைக்குள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நீயோ கடன் வாங்குவதிலே கடன் கொடுப்பாய் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே, ஏன் அந்த வாக்குத்தத்தம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கவில்லை? உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏன் ஆசீர்வாதத்தை பூரணமாய் நீங்கள் காணவில்லை? உலக மனிதனும் சொல்லுகிறான் கடன் 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 பிரச்சனை வட்டி. விசுவாசியும் சொல்லுகிறார்கள் கடன் 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 வட்டி. அந்நிய பாஷை பேசுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், ஆனாலும் கடன் பிரச்சனை, ஆனாலும் வட்டி பிரச்சனை. ஏன்? வசனத்தின்படி நாம வாழ அர்ப்பணிக்கவில்லை. வெறுமன ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். வசனத்தின்படி வாழும்படி நாம் அர்ப்பணிக்காதபடியினால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள். நீ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று தானே தேவன் வாக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் மாதம் மாதம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே, ஆசீர்வாதம் எங்கே? நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தாரு, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எங்கே? நாம் தான் அதற்கு காரணம். அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க கொடுங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கொடுக்க கொடுக்கத்தான் நான் பெருக பண்ண முடியும். நீ என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்று மல்கியா 3 அதிகாரத்தில் சொல்கிறார். நீங்கள் என் ஜனம்தான், ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் ஜனம், என்னால் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க என் ஜனம், ஆனால் நீங்கள் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதனால இந்த சாபம்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் தசம பாகத்தை உண்மையாய் தேவனுக்கு கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் வேதத்தில் சொல்லப்பட்டபடி தசம பாகத்தை சரியாய் கொடுக்க ஆரம்பித்தால் இன்னைக்கு இந்தியா முழுவதையும் சுவிசேஷமயமாக்கி விட முடியும். நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை. கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கவில்லை. கோடிகளிலே கொடுக்க வேண்டியவர்கள் லட்சத்தில் கொடுத்துட்டு பெருமை பேசுறோம். நான் 1 லட்சம் காணி கொடுத்தேன், 2 லட்சம் கொடுத்தேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத கணக்கின்படி நீங்க 1 கோடி 2 கோடி கொடுத்திருக்கணும். அதனால் தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகிறது. அதனால் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமானம் கூட தடைப்பட்டு இருக்கிறது. நான் உன்னை பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுவேன், என்னாலே முடியும். ஆனா நீ கொடுக்கிறதை வைத்துதான் நான் பெருக பண்ண முடியும். 5000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஆகாரம் எப்படி கொடுக்க முடியும்? பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா 20,000 பேர் இருப்பாங்க. இத்தனை பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை கொண்டு வா. உங்ககிட்ட என்ன வைத்திருக்கிறீர்கள் இதை கொண்டு வர. 5 அப்ப 2 மீன் கொண்டு வா என் கரத்தில். அவன் தசம பாகம் கொடுக்கல. அந்த சின்ன பையன் இருக்கிறதை மொத்தத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விட்டான். தசம பாகம் தானே கொடுக்கணும். 5 அப்ப 2 மீன்ல தசம பாகம் தர்றேன் என்று அவன் சொல்லவில்லை, முழுமையாய் கொடுத்து விட்டான். ஆயிரக்கணக்கான பேர் போஷிக்கப்படவும் மீதியான துணிக்கைகளை எடுக்க முடிக்க தேவன் பெருக பண்ணினார். அந்த பெருக்கம் வர வேண்டுமானால் கொடுக்கணும். வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது மிஷினரிகள் நிறைய அற்புதமான சம்பவங்களை சொன்னாங்க. அங்கே பீகாரில் மலைவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க, பிரதர், நிறைய அற்புதங்கள் இந்த மக்களுக்கு ஆண்டவர் செய்கிறார். பல அனுபவத்தை சொன்னபோது ஒன்று சொன்னாங்க. இந்த உயரமான மலையில் கிராமத்தில் இந்த ஆதிவாசி மக்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒரு முறை நாங்கள் 2 சகோதரிமார் விசுவாசிகள் ஊழியக்காரிகள் இந்த விசுவாசிகளை பார்த்து விட்டு ஜெபிக்க போனார்களாம். அவங்க போன போது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஊழியக்காரிங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி சந்தோஷமாக வரவேற்று, ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் நடந்து வரணும். கீழே இருந்த மலை மேலே ஏறி
இந்த மிஷினரி சகோதரிமார்கள் போயிருக்கிறாங்க. உட்கார வச்சு வரவேற்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் வீட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க. ஏதாவது காணிக்கை கொடுக்கணுமே. அவங்க ஏழை ஜனம். அவங்க வீட்டுக்குள்ளே போனால் கடைசியில் அவங்க வீட்டில் அரிசி போட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தில் கொஞ்சோல் அரிசி இருக்குது. ஒரு கிலோ அவ்வளோ இருக்கும். அதை முழுசாக தட்டி ஒரு பையில் தட்டி கொண்டு வந்து இந்த காணிக்கை கொண்டு போங்க. இந்த சகோதரிமாருக்கு தெரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போய் தேடினாங்க, எங்கே அரிசி இருக்குது. இல்லை, இதுதான் கடைசி 1 கிலோ அரிசி எங்கள் வீட்டில் இது இருக்குது. அடுத்த நேரம் சமைப்பதற்கு அது ஆண்டவர் பார்த்துக்குவார். நாங்கள் வாங்க மாட்டோம். உங்கள் வீட்டில் அடுத்த வேளை சமைக்கிறதற்கான அரிசி இதுதான் கடைசி 1 கிலோ. இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் அரிசியே இல்லை, இதை நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை, ஊழியக்காரியை நாங்கள் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, இதை நாங்கள் ஆண்டவருக்காக கொடுக்குறோம். எங்கிட்ட இப்போ இருக்கிறது கடைசியான இந்த அரிசி தான் இருக்குது, கொண்டு போங்க. கட்டாயப்படுத்தினாங்க. இவங்க எவ்வளோ முடியாதுன்னு சொல்ல கூட எங்களை கர்த்தர் போஷிப்பார். நாங்கள் ஒரு ஊழியக்காரியை வெறுங்கையோடு அனுப்ப முடியாது, நீங்கள் வாங்கி கொண்டு தான் போகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம். ஐயோ, அந்த வீட்டில் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்குது, எப்படி இனிமேல் அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்களேன்னு மனசில் கஷ்டம். 1 வாரம் கழித்து மறுபடியும் ஒரு முறை இவங்களை விசிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி திரும்பி போனார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரித்தாங்க, சந்தோஷமாக வரவேற்றாங்க. கடைசி அரிசி எங்களுக்கு தந்துட்டீங்களே, நீங்கள் எப்படி சாப்பிட்ருப்பீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப துக்கம், அதனால தான் எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்தோன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. பாத்திரத்தை திறந்து காமிச்சா கிலோவா அரிசிகள் நிரம்பி இருக்கிறது. இவ்வளோ அரிசி எப்படி வந்தது? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கடைசி அரிசியை நாங்கள் கொடுத்து அனுப்பிட்டோமா. அடுத்த நாள் அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க. எங்கள் ஆதிவாசி கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற இந்த கிஃப்ட்னு சொல்லி அரிசி மூட்டைகளை கொண்டு வந்து இறக்கி வீட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. 100கணக்கான கிலோ அரிசி வீட்டுக்குள்ளே வந்து விட்டார். நாங்கள் கொடுத்தது இவ்வளவு தான், ஆண்டவர் கொடுத்திருக்கிறத பாருங்கன்னு சொல்லி சந்தோஷமாய் சொன்னார்கள். இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை சொன்னார்கள். கொடுக்க 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 தேவன் உங்களை பெருக பண்ணி கொண்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதுதான் தேவனுடைய ஒழுங்கு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்க கொடுக்க பெருக பண்ணி கொண்டே இருப்பார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை மாறும், பண பிரச்சனை மாறும். நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவு கொடுத்துட்டா கடன் பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்காது, பண பிரச்சனையே இருக்காது. நம்ம கொடுக்கிற காரியத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கிறதை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன்.